யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற மிகப்பெரிய இருள் என்ன அப்படின்னா, பயம் என்கிற ஒரு இருள். எல்லாவற்றையும் குறித்த பயம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் ஒரு பயம் என்கிற ஒரு இருள் வந்தது. என்ன செய்வார்களோ, முன்பக்கத்திலே பார்வோனுடைய சேனை, பின்பக்கத்திலே செங்கடல், இப்படியே ஜனங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் என்றுமே காண்பதில்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு பயம் என்கிற ஒரு இருள் இருக்கலாம். எனக்குள்ள பயமா இருக்குது. பயம் என்கிறது கொடிய இருள். எதை பார்த்தாலும் சிலருக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன, எப்படி இதை நடத்த போறேன் என்கிற பயங்கரமான பயம். ஆனா கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். நீ பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு அருளுகிற அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை முற்றிலுமாய் எடுத்து போடும். ஆமேன். எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு பயத்தின் ஆவியே அல்ல, பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட யார் பயத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பயத்தோடு நடக்கிறார்களோ, நான் நம்புறேன் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளே கர்த்தருடைய ஒரு வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி பெரிய சாட்சியாய் நிறுத்துவேன் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி, நீ பயப்படுகிறது, அது அப்படி நடக்காது, கர்த்தரே நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னிடத்திலே இருக்கிற பயம் என்கிற இருளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமேன் சொல்லுங்கள். அந்த இருள் இனி உங்களுக்கு என்ன செய்யாதுன்னா இருக்காது. சில காரியங்கள், மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது அதை நினைக்கும் போது நமக்கு பயமா இருக்கணும். ஒரு காலத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயப்பட்டவர்கள் இப்பொழுது மிகப்பெரிய காரியம் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால இந்த பெரிய காரியத்தை கூட நீங்க பயம் இல்லாம செய்வீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க ஆரம்பித்த காரியத்தை பயம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஐயோ, நான் ஒரு பயந்த ஆளாச்சே, அந்த சின்ன காரியத்திற்கே அவ்வளோ பயந்தேனே, அவ்வளோ கஷ்டப்பட்டேனே, இப்பொழுது இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி செய்வேன்? இல்லை இல்லை இல்லை, அன்றைக்கு நீங்க பயப்பட்டு செய்தீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க அதை தைரியமா செய்ய போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை எப்படி தான் செய்ய வைப்பார் அப்படின்னா, இனி உங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் குடும்பத்தை குறித்தோ, உங்கள் சரீரத்தை குறித்தோ உங்களுக்கு பயம் என்கிற ஒன்று. ஆமோதிக்கிறீங்களா? அந்த பயம் என்கிற இருளை கர்த்தர் இன்னைக்கு இப்போ இந்த இடத்திலிருந்து கர்த்தர் மாற்றட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, அந்த பயம் என்கிற இருள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கானது, இந்த வார்த்தையை நீ நிறைவேற்றுவீர், இந்த வார்த்தையை எனக்கு செய்து முடிப்பீர். சொல்லுவோம், ஹல்லேலூயா. தகப்பனே, யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் பயங்கள் முற்றிலுமாய் விலகட்டும் ஆண்டவரே. ஸோ நம்முடைய ஆண்டவர் இரண்டாவதாக நம்முடைய எந்த இருளை மாற்றுவார் என்றால் பயம் என்கிற இருளை மாற்றுகிறவர். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையிலே ஒரு இருளை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே
28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 28:12 வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதனாலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதி தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து இப்பொழுது திருட்டளவாய் அவன் கடந்து வருகிறான். இதுவரைக்கும் யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் குணசாலி கூடாரவாசி. அப்படின்னா தன்னுடைய தாயோடே கூட இருந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகாமல் பத்திரமாய் இருக்கிறவன். இதுவரைக்கும் தகப்பனார் தாயாருடைய அரவணைப்பிலே இருக்கிற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டைமா, முதல் டைமா தன்னுடைய வீட்டை விட்டு இப்பொழுது வெளியே வருகிறான். அதுவும் பயத்தோடு வருகிறான். தன்னுடைய சகோதரன் தன்னை கொல்ல நினைக்கிறதுனால அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு நீ மறைஞ்சு வாழுடா, நீ அவன் கூட இருந்தா அவனை கொன்றுவான் அப்படின்னு அனுப்பி விடுகிறார்கள். அப்போ அவன் வருகிற வழியிலே சூரியன் அஸ்தமிக்கிறது, அப்படின்னா இருட்டாகுது. அதற்குள்ள தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போய் சேர முடியல. அந்த இரவுல அவன் அந்த இடத்துல படுத்து கிடக்கிறான். ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் மேல வைத்து தூங்கும் போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த இரவு அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய பயமான ஒரு இருள். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இல்லை. தன் மாமனாருடைய வீட்டிற்கு போகிறேன், என்ன வேலை செய்வேன், எப்படி நடப்பேன், இனி என்னுடைய அம்மா அப்பாவை பார்ப்பேனா இல்லையா, என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் திரும்பி வருவேனா. ஆனால் அந்த இரவிலே வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். ஒரு ஏணி வைக்கப்படுகிறது, அதன் ஒரு முனை கீழேயும் இன்னொரு முனை மேலேயும் வைக்கப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே கிடக்கிற உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிங்காசனத்தில் நான் உயர்த்துவேன். கீழே இருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்க கண்டார். அப்பொழுதுதான் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, நீ பயப்படாத, நீ வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நீ இடம் கொண்டு பெருகுவாய், நான் உன் கூட இருப்பேன். நான் நம்புறேன். மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எந்த இருள் மாற்றப்படுகிறது என்றால், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற இருளை கர்த்தர் இன்று மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு ஒரு இருளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு இருளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் அந்த யாக்கோபை சந்தித்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்களையும் சந்தித்து உங்களுடைய கரங்களை பிடித்து சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் இன்று உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், உனக்கு முன்பாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்பாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ படுத்து கிடக்கிற இடம் வனாந்தரமா இருக்கலாம், நீ படுத்து கிடக்கிற இடம் முழுவதும் சுற்றி இருளாய் இருக்கலாம். அந்த ஏணி சாதாரணமானது அல்ல, அது வானத்தினுடைய ஒரு முனையை தொடுகிறது. நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், இங்கு இருக்கிற அநேகர், இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய பிள்ளைகளையும் அவர்களையும் கர்த்தர் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை கொடுக்க போறார் தெரியுமா? உங்களை வான அளவிற்கு, உங்களுடைய குடும்பம் நினைக்காத அளவிற்கு, உங்கள் சொந்தம் நினைக்காத அளவிற்கு கர்த்தர் மகா பெரிய உன்னதமான இடத்திலே உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, எஸ், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு எதிர்காலத்தை நியமிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.
அந்த எதிர்காலம் இல்லை என்று இருக்கிற அந்த பயத்தை, அந்த இருளை கர்த்தர் இன்றைக்கு விலக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லாம இல்லை, எதிர்காலம் உண்டு. கையை உயர்த்தி சொல்ல, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை, அதுவும் எப்படின்னா நான் சொல்றேன், உங்க பிள்ளை இன்னைக்கு கீழே படுத்து கிடக்குறாங்க, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க, எஸ் லார்ட், எஸ் லார்ட். முழு இருதயத்தோட சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அது நடக்கும், அவர்களுக்கு தான் அது நடக்கும். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காலங்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமா தந்துட்டு இருப்பாரு. வாக்குத்தத்தம் வந்துட்டே இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை நீங்க தவற விடுறீங்களோ இல்லையோ, வாக்குத்தத்தத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவற விடவே கூடாது, அதை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் எனக்கு தான் அப்படின்னு உரிமை பாராட்டணும். இப்போ இந்த 21 நாட்களும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்குறாரா? அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவ்வளோ சீக்கிரமா கொடுக்க மாட்டாரு, அவ்வளோ சீக்கிரமா வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வராது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறதுனால தான் அந்த வார்த்தை வருது. உடனே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே பிடிச்சிக்கணும். நான் நம்புறேன் இந்த ஜெபம் நிறைய பேருடைய எதிர்காலத்தினுடைய பயம் என்கிற அந்த இருளை மாற்ற போகிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் அருளும் வெளிச்சத்தினாலே நீ எதிர்கால பயம் என்கிற அந்த இருளை கடந்து போவாய். உனக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களோடு கூட இருந்த நிறைய பேர் நல்ல எதிர்காலத்திலே அவங்க இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துருச்சு. எனக்கு கேள்விக்குறி. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு எதிர்காலத்தை நியமிக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே எழும்பி தேவ சமூகத்தில் நின்று இன்றைக்குள்ள வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள். ஆவியானவர் தான் இன்றைக்கு பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற இருளை பார்த்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் பாதி வழியிலே நின்று விடுவேனோ, இந்த ஆற்றை கடக்க முடியாதோ, இந்த இருளை என்னால் கடக்க முடியாதோ, எனக்கு எதுவுமே தெரியல, என் பாதை தெரியவில்லை. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த இருளிலே இப்பொழுது ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய், கடந்து போவாய். என்னால கடக்கவே முடியல பாஸ்டர், என்னால என்னமோ தெரியல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலை நான் கடந்து வந்தேன், எத்தனையோ சூழ்நிலை நான் தாண்டி ஓடுனேன், எதையுமே பார்க்கல. ஆனா என்னமோ தெரியல, இப்போ இந்த சூழ்நிலை வரும்போது எனக்குள்ள ஒரு பயமா இருக்குது. என் பிள்ளைய நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என் எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நான் எப்படி இதை கடப்பேன், நான் எப்படி இதை கடப்பேன்? அவர் என் கூட இருந்தாலாவது நான் கடப்பேன், அவர் இன்னைக்கு என் கூட இல்லை. என் பிள்ளை என் கூட இருந்தாலாவது நான் கடந்துருவேன், ஆனா என் பிள்ளை என் கூட இல்லை. இதுவரைக்கும் சில இருள்களை கடக்கும் போது பல நபர்கள் உங்களோடு கூட இருந்தார்கள். ஆனா இப்போ இந்த இருள் நீங்க மட்டும் தனியா நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க குடும்பம் மட்டும் தனியா இருக்குது. இந்த இருளை கடப்பதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, தைரியப்படுத்துவதற்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. நான் இந்த இருளை தாண்டுவேனா? இந்த சூழ்நிலையை தாண்டுவேனா? நான் திரும்ப ஒரு விடியற் காலத்தை பார்ப்பேனா? திரும்ப ஒரு வெளிச்சம் எனக்கு பிரகாசிக்குமா? என்னை சுற்றி இருக்கிற இருள் என்றைக்கு மாறும்? என் வழி என்னன்னு எனக்கு தெரியல, என் பாதை என்னன்னு தெரியல, என்ன டிசைட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நான் அருளும் வெளிச்சத்தினால், மகளே, நான் அருளும் வெளிச்சத்தினால். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தாண்டாமல் மரித்து போவதில்லை, நீங்கள் இந்த இருளை தாண்ட போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி அதை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் பிரகாசமானவர். ஹல்லேலூயா.